ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ரகசியத்தில் மிக மிக அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம் கற்பனை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகமே ஒரு கற்பனை உலகம்தான், ஓகேங்களா. நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே யாரோ ஒருவருடைய கற்பனை தான், ஓகேங்களா. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் கற்பனை பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனை பண்ணுறாரு. அதை கண்டுபிடிக்கவோ தயாரிக்கவோ முயற்சி பண்ணுறார், ஓகேங்களா. அப்படி முயற்சி பண்ணும்போது அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே இயற்கை கொண்டு வந்து கொடுக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க கற்பனை நிறைவேறுவதற்காக வழிவகை இந்த இயற்கை செஞ்சு தருது. ஏன் இந்த இயற்கை அந்த அளவுக்கு அந்த கற்பனைக்கு வலு சேர்க்குது அப்படின்னா, அந்த கற்பனை அந்த அளவுக்கு அவர் வலுவாக நினைக்கிறாங்க, ஓகேங்களா. இப்படி ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும், இப்படி ஒன்று தயாரித்தே ஆகணும், இப்படி ஒரு விஷயம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக கற்பனை பண்ணுறாங்க. அந்த தீவிரத்தன்மைக்கு ஏற்றாற் போல தான் இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த கற்பனை அதி தீவிரமாக மாறும்போது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கென்று ஒரு தனியாக வழியே பிறக்கும், ஓகேங்களா. அப்படிதான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற செயற்கையாக உருவாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே கற்பனையின் தீவிரத்தன்மை அடைந்து அது பொருட்களாக பரிணமிக்கிறது, ஓகேங்களா. உதாரணத்திற்கு ஒரு ஓவியரை எடுத்துக்குவோம், ஓகேங்களா. அவர் ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி அவர் கற்பனையில் அந்த படத்தை பார்த்துருவார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரில் அந்த ஓவியத்தையே வரைவார். அதுபோல் அதே மாதிரி சிலை செதுக்கிறவங்களும் அப்படி தான். முதல்ல அந்த ஒரு கல்லை அவர் கற்பனையில் அது ஒரு சிலையாகவே பார்த்துருவார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லே சிலையாக மாறும். அதுபோல் நம்ம சினிமா டைரக்டர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படமே அவர் கற்பனையில் உருவாக்கிடுவார். ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு கற்பனையில் ஒரு படத்தையே உருவாக்கிடுவார். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட கதையை பேப்பரில் எழுதுவார். அதுக்கப்புறம் தான் சினிமா எடுப்பார். அதுக்கப்புறம் தான் அது தேட்டரில் வரும், ஓகேங்களா. அதுபோல தான் இந்த உலகத்தில் எல்லா மாற்றமுமே முதலில் யாரோ ஒருத்தருடைய கற்பனையில் மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் அந்த மாற்றம் நிகழ்கிறது. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பற்றின கற்பனை அதி தீவிரமாக நம்ம உருவாக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்னவா ஆகணும், என்னவா மாறணும், நமக்கு என்னெல்லாம் வேணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் A to Z எல்லாத்தையுமே நம்ம கற்பனை வாழ்க்கையில் வாழணும், ஓகேங்களா. ஒரு படம் மாதிரி நம்ம கற்பனையில் ஓடணும். எந்த மாதிரி வீடு இருக்கணும், எந்த மாதிரி கார் இருக்கணும், எந்த மாதிரியான ஊரில் வாழணும், எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சுற்றணும், எந்த மாதிரி சாப்பிடணும், எந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கற்பனையில் நம்ம உருவாக்கணும். அதுவும் அதி தீவிரமாக நம்ம உருவாக்கணும், ரொம்ப அழுத்தமாக உருவாக்கணும். அதற்காக நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன அளவில் மட்டும் நம்ம கற்பனை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஓகேங்களா. இந்த உலகத்தில் எல்லோருமே எல்லாத்தையுமே அனுபவிக்க இங்கே எல்லாருக்குமே உரிமை உண்டு, ஓகேங்களா. இந்த உலகத்தில் உச்சபட்ச கோடீஸ்வரன் அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதே உரிமை இங்கே அடிமட்டத்தில் இருக்கிற மனிதனுக்கும் உண்டு. இங்கே என்ன வேற்றுமையாக இருக்குது, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அவங்க அப்படி வாழணும்னு நினச்சாங்க, அப்படி வாழ்கிறாங்க. மற்றவங்க யாரும் அப்படி நினைக்கல, அதனால் அப்படி வாழலை, ஓகேங்களா. நீங்கள் சொல்லலாம், ஏன் நினைக்கல, எனக்கும் அப்படியெல்லாம் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆசை இருக்குது, ஆனால் நம்ம அப்படி வாழணுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்காது, ஓகேங்களா. நம்மளெல்லாம் அப்படி முடியுமா, நமக்கு அதுக்கு தகுதி இருக்கா, இது பேராசையாக இருக்காதா அப்படின்லாம் நம்மளே ஒரு கேட்டை போட்டு வச்சுக்குவோம். நம்மளாம் முடியாது, நமக்கெல்லாம் அப்படி தகுதி இல்லைன்னு நம்மளே ஒரு பெரிய கேட்டு போட்டு பெரிய பூட்டு போட்டு பூட்டிட்டு சாவியை தூக்கி எட்ட கிடாச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அது நடக்குமா, ஓகேங்களா. நம்மளால் முடியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் ஒரு விஷயம் செய்ய முடியுது அப்படின்னா
இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனாலையும் அதே விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் நம்ம தான் நம்புறதில்ல. ஓகேங்களா? நம்ப மாட்டோம். நம்மளையே நம்ப மாட்டோம். ஏங்க, கை கால் இல்லாதவங்களே கை கால் இருக்கிறவங்கள விட நிறைய சாதிக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? ஃபஸ்ட்டு நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னா தான் இந்த பிரபஞ்சமே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கும். ஓகேங்களா? நாமளே நம்மளை ஆனால் ஆசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளை நம்பி எப்படி கொடுக்கும்? அப்படியே கொடுத்துட்டாலும் அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அல்லது கையாளக்கூடிய பக்குவம் தான் வருமா? ஓகேங்களா? அப்போது நம்ம மனசில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் இருந்தால் தான் எதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு இருக்குது அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு வரும். கற்பனையின் தீவிரத்தன்மைக்கு அடுத்து ரெண்டாவதாக தன்னம்பிக்கையின் தீவிரத்தன்மையை பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம் நம்ம நினைக்கிறத நடத்துறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். அதே மாதிரி நம்ம பணக்காரனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பணக்காரங்களை பார்க்கும்போது வெறுப்பு வரக்கூடாது, ஒரு போராமை வரக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை அவங்கக்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு வெறுப்போ போராமையோ வராது. அப்போது வெறுப்பும் போராமையும் எது மேலே வருது? அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வாக்கு மேலே தான் வருது. இன்டைரக்டாக அவங்க மேலே நம்ம காட்டுற மாதிரி இருந்தாலும் டைரெக்டாக அவங்க வச்சிருக்கிற செல்வாக்கு மேலே தான் நமக்கு அந்த வெறுப்பும் பொறாமையும் வரும். அப்படி இந்த பிரபஞ்சம் யாரோ ஒருத்தருக்கு செல்வாக்கு கொடுத்துருக்கிறத பார்த்து நமக்கு வெறுப்போ ஒரு பொறாமையோ வந்தால் அந்த செல்வாக்கு நமக்கு எப்படி வரும்? செல்வந்தர்களை வெறுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற செல்வங்களை தான் நம்ம வெறுக்கிறோம். ஓகேங்களா? அந்த செல்வாக்கை தான் நம்ம வெறுக்கிறோம். அப்படி நம்ம செல்வாக்கை வெறுக்கும்போது நமக்கும் செல்வாக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இனிமே அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா இவருக்கு செல்வம் அதிகமாக இருந்தால் பிடிக்காது போல், வெறுப்பாவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்க பிரபஞ்சமே தடையாக இருக்கும். ஓகேங்களா? மாறாக அந்த செல்வந்தர்கள் போல் நானும் செல்வந்தராக ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே கற்பனை பண்ணுங்க. ஓகேங்களா? கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையுமே ஒருத்தர் கற்பனை செஞ்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வானத்தில் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தை கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே கற்பனை பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்படி கற்பனைகள் தீவிரமாகும்போது இந்த பிரபஞ்சம் அதற்கான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தரும். அதற்கு தான் ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள் என்று. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணும், எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணணும், கனவு காணணும். அது வாழ்க்கையில் நிஜமாக ஆகும். ஓகேங்களா? ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர் சிறு வயதிலேயே அவர் கண்ட கனவும் கற்பனையும் தான் இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக அவரை உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த உலகத்தில் எதெல்லாம் சாத்தியம் அடையுமோ அது எல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அது நடக்கும். இந்த பிரபஞ்சமே கடவுளின் கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெய்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே உருவாகும். அதுதான் இந்த பிரபஞ்சமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. கடவுள்னால் உடனே அந்த கடவுளா இந்த கடவுளான்னு கேட்காதீங்க. அது மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய உருவமற்ற கடவுள். ஓகேங்களா? அது எங்கும் வியாபித்து இருக்குது, எல்லா பொருட்களிலும் இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு உருவமற்ற கடவுள். அப்படியாப்பட்ட கடவுளின் கற்பனை தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த தானியங்கள், இந்த தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் இது எல்லாம் கூட கடவுளின் கற்பனையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட வரும் காலங்களில் பல காய்கள், பழங்கள், தானியங்கள் வரக்கூடும். இது வரைக்கும் யாருமே பார்க்காத விஷயங்கள் பிற்காலங்களில் வரக்கூடும். ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த இயற்கையில், இந்த காடுகளில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல
அது கற்பனையாக இயற்கை உருவாக்கப்படுகிறது. அப்படி இந்த பிரபஞ்சமே, இந்த இயற்கையே ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இங்கே கற்பனை செஞ்சாலே அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து உணர்ந்தால் போதும். ஓகேங்களா? இந்த பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் கற்பனைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலையில் கூட நீங்கள் அதை டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு தேட்டருக்கோ போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு போகிறீங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது நடக்கிற மாதிரி அங்கே போனால் என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே போனால் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நடக்கிற மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே போங்க. அது நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் கற்பனைக்கு அதிதீவிர பவர் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களால் அந்த கற்பனைக்கு அழுத்தம் தர முடியுது. அதனால் அது நடக்குது. அதே போலவே உங்களுடைய எல்லா கற்பனைக்குமே அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து தீவிரத்தை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அடைய முடியும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நெகட்டிவான விஷயங்கள் கற்பனை பண்ணாதீங்க. அது ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 100% பாசிட்டிவாக மட்டுமே நினைங்க, பாசிட்டிவாக மட்டுமே கற்பனை பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் நடந்துடும். ஓகேங்களா? அப்போது பாசிட்டிவாக நினச்சாலும் நடக்கும், நெகட்டிவாக நினச்சாலும் நடக்கும். அங்கே பவர் என்னென்னா நம்ம கற்பனை தான் பவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது பவர் கிடையாது. அப்போது நமக்கு நடக்க வேண்டியது நல்லதாக நடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக மட்டுமே நீங்கள் நினைங்க, கற்பனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய விஷயங்களை கற்பனை பண்ணுங்கள், நிச்சயமாக மாறும். அந்த கற்பனையை நீங்கள் எந்த நேரத்தில் ஒன்றாலும் செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமாக தூங்கிறதுக்கு முன்னாடியும் தூங்கி ஏஞ்ச உடனேயும் நம்ம இந்த கற்பனையை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்ச மனமான ஆழ்மனதுக்குள்ளே அப்போதான் பதிவாகும். உங்கள் கற்பனையை பலப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.